மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நிர்ணயிக்கப்பட்ட ஈரப்பத விழுக்காட்டை அதிகரித்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அருண் பிரசாத் விவசாயிகளிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளது. நீரில் மூழ்கியிருப்பதன் காரணமாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இன்னும் அறுவடைக்கு ஒரு சில நாட்கள் மட்டுமே இருப்பதால் திடீரென பெய்த கனமழை காரணமாக தற்போது வயல்வெளிகள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா கோடங்குடி. இந்த பகுதியில் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாதனால பயிர்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி இருக்கு. மேலும் தற்போது டிபிசியில், அதாவது நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஈரப்பத விழுக்காட்டை அதிகரித்து தரணுங்கிறது தற்போது விவசாயியோட கோரிக்கையாக இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட ஒரு விவசாயி இருக்காங்க. இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, உங்களோட கோரிக்கை அரசுக்கு என்னவா இருக்குது? அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் கோடங்குடி வட்டம் நெடுமதூர் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் வயலில் நேற்று 18ஆம் தேதி பெஞ்ச கனத்த மழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் எல்லாம் மூழ்கி அழுகி சேதமாகிவிட்டது. இதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது வாய்க்கால்கள் தூர் வராமல் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு தண்ணி வடியாத காரணத்தினால தான் இப்போ இந்த மழையினால் தண்ணி வயலில் கொண்டிருக்கிறது காரணமே இது தான். அதோடு இல்லாமல் டிஎன்சி திறந்து இன்றைக்கி 10-12 நாள் ஆகுது கோடங்குடியில். அதில் ஒரே ஒரு பார்ட்டிக்கு தான் நெல் எடுத்துருக்காங்க. பாக்கி பார்ட்டி இன்னும் நெல் எடுக்கலை. அது ஈரப்பதத்தை கொஞ்சம் இந்த மழையினால் அதிகரித்து 22% வரைக்கும் உயர்த்தி கொடுக்கணுமான்னு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லாமல் இப்போ ஒரு 4.5 வருஷ காலமாக எங்களுக்கு பயிர் காப்பீடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கோடங்குடிக்கு இது வரைக்கும் இன்சூரன்ஸ் எதுவுமே வரவே இல்லை. உளுந்து பயிருக்கும் இல்லை, குருவைக்கும் இல்லை, தாளடிக்கும் இல்லை, எதுவுமே வராமல் இருக்குது. எந்த தொகுப்புமே எங்களுக்கு பயனடையவில்லை. அரசு என்னென்னு கேட்டால், அதாவது பூங்காக்கள் கட்டுறதுக்கு 40 கோடி 50 கோடின்னு செலவு பண்ணுறாங்க. விவசாயிகளுக்கு ஒரு ரூபாய் கூட ஒதுக்கி செயல்பட மாட்டேறாங்க. இந்த கவர்மெண்ட்டு எங்களை விவசாயிகளை ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. இதுக்கு நடவடிக்கை எங்களுக்காக எடுத்து செய்யணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து மழை இருக்கக்கூடும் பட்சத்தில் இந்த பயிர்கள் தண்ணீரிலேயே மூழ்கி அழுகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதாகவும், தொடர்ச்சியாக பயிர் இன்சூரன்ஸ் உள்ளிட்டவை தங்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அந்த ஈரப்பதத்தின் விழுக்காட்டை அதிகரித்து தர வேண்டும் என்பதே விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அருண் பிரசாத்.